வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல பாசிட்டிவாக பேசுறது, பாசிட்டிவாக பழகிறது, பாசிட்டிவாக நினைவுகளை வளர்த்து கொள்வது, அது எல்லாமே அது பை பர்த் கிடைச்சதில்லை. இட் இஸ் எ லேர்ன்டு பிஹேவியர். பாசிட்டிவான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்வது, அதாவது டிசிப்ளின்டு வேர்ட்ஸ், டிசிப்ளின்டு ஆக்ஷன்ஸ், டிசிப்ளின்டு பிஹேவியர் அப்படின்றது இட் இஸ் நாட் பை பர்த். அது எப்படி இருக்குது? இட் இஸ் எ லேர்ன்டு பிஹேவியர். நம்ம ஓவர் த பீரியட், சிறு குழந்தையிலேருந்து இதுக்குள்ளே நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பிஹேவியர். அப்போது எந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை இன்னும் கூட ரிஃபைன் பண்ணலாம் இல்லையா? லோயர் நம்பரில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். வாய்ப்பாடு சுரப்பாக சொல்லுவோம். எப்படி அதை காணாத பாடம், அதாவது பார்க்காதையும் சொல்லுவோம், பார்த்துட்டு சொல்லுவோம், பார்த்து எழுதுவோம், எல்லாத்தையும் கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பழக்கத்தினால சில செய்திகளை, சில விஷயங்களை கற்றுக்கிறோமோ அதுபோல் திஸ் கேன் பி மச் மோர் ரிஃபைன்டு. அப்போ அந்த டேபிள்ஸ் சொல்லும்போது 10 நம்பருக்கு சொல்கிறது 20வது நம்பர் கூட சொல்லலாம் இல்லையா? அது ரொம்ப சாத்தியம் தானே. அது மாதிரி ஹவு இட் இஸ் பாசிபிள் பை ப்ராக்டிஸ், பை ரெகுலர் லேர்னிங் we can able to make it. அதை ரெகுலராக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து அதை பற்றி சொல்கிறோம். அதில் நம்மளுக்கு நல்லதாக என்ன பண்ணுறது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி டிசிப்ளின் என்ற வார்த்தை எப்படி, டிசிப்ளின்டு தாட், டிசிப்ளின்டு திங்கிங் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அது டிசிப்ளினாக இருந்து யோசனை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் மட்டும் யோசனையை செய்து அதுலேருந்து அதில் வந்த ரிசல்ட் இருக்கேன், அவுட்கம், இதெல்லாம் நான் அப்படி யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எ டிசிப்ளின்டு தாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் டிசிப்ளின்டு தாட் எப்படி வந்தது? முதல்ல திங்கிங், எண்ண ஓட்டங்களையும் யோசனை செய்யக்கூடியதுலையும் சிறப்பான வழிமுறைகளை சிறப்பாக யோசிக்கணும். இப்போ இங்கே இருந்துகிட்டே இருக்க டைவ் அடிப்போம், பறக்குவோம் அப்படிலாம் இருந்தால் இது இயற்கைக்கு ஒவ்வாதது. இது போல் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இதற்கு தொடர்புடையதாக பொறுமையாக இருக்கலாம், இதை தாண்டி போகலாம், இதுக்கப்புறம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி வேகமாக நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது சின்ன சின்ன வழிமுறையில், சின்ன சின்ன லம்பில் நம்ம அப்படியே மேலே தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவுட்கம் இருக்க எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் எப்படி இருக்கும்? தாட் ப்ராசஸ். அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது. எண்ணங்களை சிறப்பாக வெளிக்கொணர முடிந்தது. அதுக்கு என்ன? சரியான ஊக்குவிப்பு. உன்னால் முடியும், நீ செய்வியே, நல்ல முடியும், ஆல்ரெடி யூ டிசிப்ளின், ட்ரை டு டூ சம் மோர் திங்ஸ் ஆன் த சேம் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பெரியவங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வகுப்பறையில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரியாக யோசனை பண்ணி சொல்லுங்கள், இந்த நம்பர்லேருந்து எதெல்லாம் எழுத முடியும் உனக்கு அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க யோசிப்பாங்க. ஒரு சின்ன ட்ராயிங் போட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்படின்னா 40 பிள்ளைங்க இருந்தால் 40 ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், எல்லா பிள்ளைங்க சொல்லக்கூடிய ஐடியாவையும் அவங்களோட யோசனையை நம்ம பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் ஏற்புடையது, எது ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிசிப்ளின்டு தாட் வரணும்னு சொன்னால் ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்துட்டு இந்த ஐடியாவில் வாட் இஸ் ஹவு யூ ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்மளை கேட்டு அவங்களுக்கு எல்லோரும் ஒரு சின்ன ஒரு குவார்ட்டர் ஷீட்டை அந்த பேப்பர் ஒர்க்கே 4ல் ஒரு பாதை கொடுத்து இதில் உங்கள் ஐடியாஸ் எல்லாம் அதில் எழுதுங்க. ஒரு பேஜில் எழுதினாலும் சரி, 2 பேஜில் எழுதி 2 விதமான ஐடியா சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எத்தனை பசங்க கிளாஸில் ப்ரெசண்ட்டு? 40 பசங்களுக்கு 38 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 38 பேருக்கு ஆளுக்கு 2 ஐடியா சொன்னால் கூட 75 ஐடியாவுக்கு மேலே கிடைக்கும். ஒரே விஷயத்துக்கு 75 ஐடியா கிடைக்குமான்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் எதெல்லாம் ஏற்புடையது, எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எதெல்லாம் ஒரே விஷயத்த 2 தடவை எழுதியிருக்கா இல்லை தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அது எதெல்லாம் சரியில்லையோ அதை பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணி விடுறது, சரியாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி வைக்கிறது. அப்படி சொன்னால் அந்த ஐடியா இருக்கே பிள்ளைங்களோட அவங்களோட எண்ண ஓட்டத்துக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு அதை பற்றி நம்ம வகுப்பறையில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் that itself motivates a child to write better. That itself motivates a child to find more solution to the problems, if at all there is any. அப்படின்னு எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம செய்து பார்க்கலாமே அப்படின்னு. இது மாதிரி பார்க்கும்பொழுது சில சமயத்தில் வகுப்பறையில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? டஸ் இட் அலவுட், டஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்க. பனிஷ்மெண்ட் பிள்ளைங்களை என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் 40 ஒப்பீனியன் வரும். என்ன பண்ண வேண்டாம், பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம்
அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. சில பேர் கொடுக்கலாம், ஆனால் சும்மா திட்டிட்டு விட்டுறலாம் அப்படி எழுதுவாங்க. சில பேர் அடிக்கலாம், கிளாஸை விட்டு வெளில போக சொல்லலாம், நீல் டவுன் பண்ண சொல்லலாம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதெல்லாம் பனிஷ்மெண்ட்டோ அதெல்லாம் கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அந்த டீச்சரோட ஒப்பீனியன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த தப்புக்கும் தவறான ஒரு விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்க வேண்டாம். அவங்கள கூப்பிட்டு நீ செய்யறது இது சரியில்லை, திஸ் ஹாஸ் டு பி மாடிஃபைடு, திஸ் ஹாஸ் டு பி கரெக்டட் அப்படின்னு சொன்னால் மட்டுமே போகிறோம் அப்படின்னு அந்த டீச்சர் அவங்களோட வயதுக்கு ஏற்ப. ஏன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கன்னு வைங்க, அட் த மோஸ்ட் அவங்களுக்கு 15 வயசு ப்ளஸ் தான் இருக்கும். எப்படின்னா அந்த ஆசிரியருக்கும் 15 வயசு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 35 40 அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்கன்னு வைங்க. அப்போ அவங்க என்ன செய்யலாம், இந்த 15 வயசு பசங்களை நல்லபடியாக அவங்க மேனேஜ் பண்ண முடியும், நல்லபடியாக அவங்க என்ன பண்ணணும், சிறப்பாக வழி நடத்த முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு யாருக்குமே மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் சரியான முறையில் பாடங்களை படிக்கவில்லை என்றாலும் பனிஷ்மெண்ட் என்பது தேவையில்லாத ஒன்று. அதை நல்லபடியாக மனதில் படும்படி சிறப்பாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் எடுத்து சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வச்சு அந்த தவறுலேருந்து அவங்கள மீட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா அது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. வாயில் சொல்கிற மாதிரி இப்போ நிறுத்தி நிதானமாக 4 வார்த்தை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய 10 செகண்டில் செய்ய வேண்டிய வேலையில் இட் வில் டேக் மினிமம் 10 வாரம் பிடிக்கும். அந்த பழக்கத்தை இதுபோல் இந்த டீச்சர் பேசிடுவாங்க. நம்ம அப்படி போய் எல்லாருண்டையும் என்ன காட்டக்கூடாது, நம்மளுக்கு இது தெரியலேன்னு கேட்டுன்னு வரக்கூடாது, நம்ம முன்னாடியே நல்லபடியாக செய்திடணும் அப்படின்னு பிள்ளைங்க அதை உணர்ந்து பாடங்களை படித்து அவங்களோட அசைன்மெண்ட்ஸை கரெக்டாக முடிச்சுன்னு வராங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாற்றம், ரெவல்யூஷன் அப்படி சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம், ரெவல்யூஷன். நல்லா சீர்திருத்தமாக கொண்டு வந்துட்டாங்க வகுப்பறையில். அவங்க மாணவர்கள் 40 பேரும் ரொம்ப கொண்டாடத்தக்க வகையில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்னாச்சு, பாசிட்டிவ் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ். எது ஏற்புடையதோ எதை கொண்டு வர வேண்டுமோ அதற்கேற்ப நம்முடைய மொழி பேசக்கூடிய கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதுபோல் அனைவரும் பேசி பழகுவது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.